சிலப்பதிகாரத்தை செவியுறுகின்ற அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மார்கழி நாள், இன்றைக்கு மார்கழி தலைநாள். இந்த மார்கழி நாளில் அருமையான 2 இலக்கியங்கள் தமிழில் முகிழ்த்திருக்கின்றன. ஒன்று ஆண்டாளம்மையினுடைய திருப்பாவை, இன்னொன்று மணிவாசக பெருமானுடைய திருவெம்பாவை. ஆண்டாளுடைய திருப்பாவை முன்னது, அதற்கு பிறகு மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை பின்னது. இந்த 2 இலக்கியங்களிலும் சமயம் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை விட்டு அப்பால போய் பார்த்தீர்களானாலும் இந்த 2 பெரிய கருவூலங்கள், தமிழ் கருவூலங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் பிற்காலத்துல தமிழின் நிலை தளர்ந்த போது இந்த அம்மையாரும் அந்த ஐயனாரும் நமக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்திருக்கிறார்கள். அதற்கு விரிவுரையாக திருப்பாவைக்கு நான் வைணவ அடிப்படையில, சமய அடிப்படையில ஒரு உரை எழுதியிருக்கிறேன். அத வைணவ சமயத்தில் ஏற்றுக்கொள்வார்களோ என்ற ஐயம் எனக்கு இருந்தது. அதற்கு பிறகு ஜி.எஸ். சுவாமிகள் போன்றவர்கள் மிகச்சிறந்த உரை என்று அதனை சொல்லிவிட்டார்கள். அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் வழியாக மரபு வழியாக வருகின்ற எதனையும் நாம் மறுத்து அதனால் பெயர் பெற வேண்டும் என்ற தேவையில்லை. அருமையான ஒரு இயற்கை ஓவியத்தை திருப்பாவை காட்டுகிறது. திருப்பாவை இலக்கியத்துல ஒரு சிற்றூர் சூழல், எந்த விதமான தீமையும் இல்லாத ஒரு சூழல் 30 பாடல்களில் அப்படியே வடிக்கப்பெறுகிறது. இந்த 30 பாடல்களையும் படிக்கிறவர்கள், திருப்பாவை 30 பாடல்களையும் படிக்கிறவர்கள் தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியும் படிக்க வேண்டும். 10 பாடல், 40 பாடல்கள். அடுத்து திருவெம்பாவையில 20 பாடல்கள், அவரே பாடிய திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள், 30 பாடல்கள் ஆக 70 பாடல்கள் இந்த திங்களில் படிப்பதற்குரியவை. இதில் இருக்கிற சொல்லாட்சி இதை படித்தால் அதற்கு பிறகு ஒருவருக்கு தமிழ் நடை, மொழி நடை அப்படியே ஒரு கவிதை அழகு நிரம்பியதாக கனிந்து வரும். அதனால அப்படிப்பட்ட இலக்கியங்கள் பிறந்த இந்த திங்களில் இவர்கள் 2 பேரும் சிலப்பதிகாரத்துக்கு ரொம்பவும் கடன்பட்டு இருக்கிறார்கள். சிலம்பிலே வரக்கூடிய சில அரிய தொடர்கள், சில அரிய மரபுகள் ஆகியவையெல்லாம் இந்த 2 இலக்கியங்களிலும் காணப்படும். அதனால்தான் அந்த தொடர் பற்றி தான் நான் சொன்னேன். தொல்காப்பியர் சொல்லுவார், மரபு நன்குடைமை என்று பேசுவார், மரபு வடாநிலை என்று பேசுவார். தொன்று தொட்டு வருகின்ற இந்த தமிழ் மரபு அறாத ஒரு நூல் போல அப்படியே தொடர்ந்து வருகிறது. அதனால்தான் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணம் எல்லாம் எங்கு புலப்படுகிறது என்றால் திருவெம்பாவையிலையும் அந்த இலக்கணம் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தினுடைய தடம் எங்கெங்கெல்லாம் பொலிகிறது என்றால் திருவெம்பாவையிலும் பொலிகிறது. இந்த 2 இலக்கியங்களினுடைய விளைவு என்ன என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆராய்ச்சியினால அது புலனாகும். ஏனென்றால் சோழர் காலத்துல கோயில்கள் எல்லாம் எழுந்தன, கோயில்களை சான்றோர்கள்லாம் பாடினார்கள். பெரிய கோயில் 216 அடி உயரமுடைய கோபுரத்தோடு ராஜராஜனால் எழுப்ப பெற்றது. அந்த கோயிலை எழுப்பிய பிறகு எனக்கு அந்த கோயில் தருகின்ற வியப்பு விட அந்த கோயில் மீதாக எழுந்திருக்கக்கூடிய கருவூர் தேவரும் திருமாளிகை தேவரும் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் ஒப்புயர்வற்றவை. இங்கிருந்து போய் அந்த மிகப்பெரிய நெடிய அந்த கந்து அல்லது லிங்கம்னு இப்ப சொல்றாங்க, அதை நாம கந்து என்று சொல்ல வேண்டும். பற்றுக்கோடு என்று பொருள். மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது அந்த உருவம். காது, மூக்கு, கண்ணு எதுவும் கிடையாது. ஒரு கம்பம், நெடிய கம்பம். இது என்ன கம்பம்? இது நம்மை அதில் பிணித்து கொள்ள வேண்டும். எப்படி பசுக்களை எல்லாம் ஒரு கட்டுத்தறியிலே கட்டி வைக்கிறார்களோ அதுபோல இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் எல்லாம் அந்த பற்றுக்கோட்டில், அந்த கந்துடை நிலையில் பிடித்து கொள்ள வேண்டும். அது சமயம் தாண்டி சிந்திக்கலாம். அதாவது ஒரு நெறி, ஒரு மரபு, ஒரு நம்பிக்கை, இதனுள்
நம்மை பிடித்து கொண்டால் நம்முடைய நோக்கு சிதறாது, ஒழுக்கம் பிழையாது, அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை அமையும். அதனால அதைத்தான் சித்தாந்தம் என்ன சொல்லியிருந்தால், ஆ என்ற ஒரு பசு, ஆ அதை கட்டுகின்ற கட்டுத்தறி, இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு கயிறு, இந்த மூன்றிலே உலகம் அடங்கிவிட்டது என்று சொன்னார்கள். எப்படி என்றால், அந்த கட்டுத்தறியாக இருக்கக்கூடிய நெடிய கம்பும் பதி, இங்கே கட்டப்பட்டிருப்பது பசு, இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடியது பாசம், கயிறு. பதி, பசு, பாசம், இந்த முப்பொருள் உண்மையில் சைவம் அடங்கிவிட்டது. இதனுடைய விரிவுதான் இன்னும் பல பல சமயங்களிலும் சொல்லப்படுகிறது. யாதொரு தெய்வம் கொண்டீர தெய்வமாகி மாதொரு பாசனார்தான் வருவார் அப்படின்னார். எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க. தெய்வம்ங்கிற சொல்லுக்கு சரியான பொருள் எது என்றால், இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் பல உண்மைகள் உங்களுக்கு விளங்கிவிடும். தெய்வம் என்பதற்கு கடவுள் என்று பொருள் இல்லை. கடவுள் என்பதற்கு பொருள் வேற. தெய்வம் என்பதற்கு வடிவம் என்று பொருள், உருவம் என்று பொருள். யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த உருவத்தை வேணாலும் வச்சு வழிபடியா, அங்க மாதொரு பாகனார் வருவார் என்று சைவம் சொல்லியது. அதே போல உருவங்கள் வேறுபடலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், நம்மை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல், ஒப்புயர்வற்ற ஆற்றல், பிறவிகளையெல்லாம் கடந்த பேராற்றல் ஒன்றுதான். அத பின்னால 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே பாரதியார் பாடினார். ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவன் மேனியா, கருங்கடல்ல பார்க்கடல் மிசை கரிய நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போம், இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையொருள் புரிந்தோம். எல்லாம் ஒண்ணுதான். எல்லா சமயங்களும் பேசுவதெல்லாம் ஒன்றுதான். நான் அதே போல இப்ப இந்த மரபுல நாம பார்க்கிற போது எனக்கு இந்த பல்வேறு தெய்வங்களுடைய உருவங்களை எல்லாம் பேசினாலும் கூட இதற்கெல்லாம் அப்பால் இதனை பேசுவதற்கு கருவியாக அமைந்த தமிழ் ஒன்றே என்னுடைய நெஞ்சு பிடிக்கிறது. இந்த பெரிய கோயிலை பற்றி பாடுகிற போது கருவூர் தேவர் பாடுகிறார், எத்தனையோ பழையோர் பலர் ஏம்பலித்திருக்க எத்தனையோ பழம்பெரும் தொண்டர்கள் உன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் ஏராளமான பேர் இருக்கும் போது, பழையோர் பலர் ஏம்பலித்திருக்க என் நெஞ்சு வீற்றிருக்கும் எளிமையை, என் நெஞ்சில இருக்கிறிய இந்நெடுங்கோயில், இந்த நெடிய கோயில் என்னுடைய நெஞ்சுக்குள்ளார உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் பேசினார். அதனால அப்படி அந்த பாடல்கள் எல்லாம் ஒப்புயர்வற்றவை. அந்த தமிழ் மறைந்து விடக்கூடாது. சமயங்களை எல்லாம் தாண்டி அந்த தமிழை நாம் சிந்திக்க முடியும். அந்த தமிழ் நம்முடைய வளமான வாழ்க்கையும் வளமான எதிர்காலத்தையும் மிகச்சிறந்திருந்த அந்த இறந்த காலத்தினுடைய பெருமையும் நமக்கு மறுபடியும் நம்முடைய கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்தும். அதற்கு சிலப்பதிகாரம் ஒரு பெரிய காவியம். இந்த ஊர்கான் காதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊர்கான் காதையில ஒரு காப்பியத்திற்கு இலக்கணம் என்று ஒன்று உண்டு. அது பின்னாளில் நூற்பாவாக ஆக்கினார் தண்டி ஆசிரியர். பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் மறுபொருள் என்று தொடங்கி பல செய்திகளை அது சொல்ல வேண்டும். கதிரவன் எழுதலை சொல்ல வேண்டும், நிலவு எழுதலை சொல்ல வேண்டும், கதிரவனுடைய மறைவை பேச வேண்டும், இயற்கையினுடைய நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அது இயல் வகுக்க பெற்றதாக இருக்க வேண்டும், பல பாத்திரங்களை உடையதாக இருக்க வேண்டும், அவற்றுள் ஒரு பாத்திரம் தன்னேறில்லாத தலைவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இலக்கணம் தண்டி அலங்காரம் பேசிற்று. தண்டி அலங்காரம் பிற்கால நூல். ஆனா அதற்கு முன்னாலேயே பெருங்காப்பியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு தொடர்நிலை செய்யுள் என்று சொல்லி தொல்காப்பியர் அதற்குரிய இலக்கணம் பேசுகிறார். அந்த இலக்கணத்தின் அடிப்படையில இந்த சிலப்பதிகாரத்தை ஆராயலாம். சிலப்பதிகாரத்தில் பெருங்காப்பியங்கள் அல்லது காப்பியம் என்று சொல்வதை விட தொடர்நிலை செய்யுள் என்று நம்ம தமிழ்ல அருமையான ஒரு தொடரது. அந்த தொடர்நிலை செய்யுளாக அமைந்த அந்த இலக்கியத்தை அந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய காப்பிய இலக்கணத்தோடு நாம் பொருத்தி பார்க்கின்ற கடப்பாடு உடையோம் என்று கூறி இப்போது ஊர்கான் காதையில நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில பல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். கதையை மட்டும் சொல்லவில்லை. இப்ப ஊர்கான் காதையில முழுமையும் மதுரை ஊர்
மதுரை நகரம் அதனுடைய பெருமையை பலவாறாக சொல்லி கொண்டு வருகிறார். அதனுடைய இயற்கை அழகையெல்லாம் பேசியவர். அதற்கு பிறகு இப்ப அங்கு இருக்கின்ற பல்வேறு வகையான கடைத்தெருக்கள், அதற்கு பிறகு ஆடவர் மகளிர் செயல்கள், அரசனுடைய கடமை ஆகியவற்றையெல்லாம் இந்த ஊர்கான் காதையில சொல்றாரு. இதெல்லாம் கோவலன் பார்த்து கொண்டே போகலாம். ஸ்பெக்டேட்டர், ஊருக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒருவர். அயல்நாட்டு பயணிகள்லாம் யுவான் சுவாங் மாதிரி இருக்கிறவங்க, பாக்கியான் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து எழுதி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டை பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறார்கள். அதை நீலகண்ட சாஸ்திரி ஒரு அருமையான புத்தகமாக ஆக்கியிருக்கிறார். ஃபாரின் நோட்டீசஸ் ஆன் சவுத் இந்தியா என்ற அந்த புத்தகத்துல தமிழ்நாட்டை பற்றி அயலவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இங்க வந்து பார்த்தா ரொம்ப வியப்பா இருந்தது, இங்க மக்கள்லாம் தினமும் குளிக்கிறாங்கன்னு எழுதியிருக்காரு. அதனால அது நம்முடைய புறநிலை பண்பாட்டுல அது ஒரு கூறு. அதே போல நம்முடைய நாட்டு அரசியல், சமயம் ஆகியவற்றை பற்றி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அந்த குறிப்புகள்லாம் வரலாற்றுக்கு உதவி செய்யும். என்ன குறை என்றால், இவற்றையெல்லாம் படிக்கின்ற போது என் நெஞ்சுள் எழுகின்ற ஒரு பெரும் குறை என்னவென்றால், தமிழகத்தினுடைய வரலாறு ஒரு 5000 ஆண்டு கால வரலாற்றை நாம் எழுதாமல் போவோம். தமிழர்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்ன குறை என்றால், கங்கை கொண்டான்பான், கடாரம் கொண்டான்பான், தென்கிழக்கு ஆசியாவில பல நாடுகளை கொண்ட பெருமையெல்லாம் அவனுக்கு உண்டு. ஆனால் அந்த நாடுகளை எல்லாம் காலையில பிடிப்பான், மாலையில அந்த அரசன் காலில் விழுந்து வணங்குவானே ஆனால் உடனே கொடுத்துட்டு நல்லா இருப்பான்ட்டு வந்துடுவான். அங்கே தன்னுடைய கொடியும் படையும் நிறுவி தன்னுடைய மக்கள் அங்கே குடியேற்றி இருந்தானே ஆனால் தமிழ் அங்கெல்லாம் நிலையாக ஒரு மொழியாக, உலக மொழியாக ஆகியிருக்கும். இப்ப தமிழ் பரவியதெல்லாம் வணிகத்தால் தான், வணிகர்களால் தான். தொடக்க காலத்தில் தமிழ் கொற்கை முத்தால் பரவியது, சேர நாட்டினுடைய மிளகால் பரவியது. இங்க இருக்கக்கூடிய மளிகை சரக்குகளும் மற்ற பண்பாட்டு பொருள்கள் எல்லாம் சென்று வணிகர்களால் கொண்டு போகப்பட்டு அங்க ரோமாபுரிக்கும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டது. அங்க ரோம் நாட்டு சட்ட பேரவையில ஒருத்தன் புலம்புறான், இந்த நாட்டு செல்வமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்பான், அழுகுறான். அதனால அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு பண்பாட்டை வணிகர்கள் வளர்த்தார்கள் என்பது வரலாறு. இந்த வணிகர்களுடைய பற்றிய காவியம் தான் இது. இந்த தொடர்நிலை செய்யுள் காடு தீ பிறப்ப கணையறி புத்தி, பருவங்கள் மாறி வருவதனை பேசி கொண்டு வந்தார். இப்ப ஒவ்வொரு பருவமாக, இப்ப வேநீர் காலம் வந்தது, அந்த கோடை காலமும் அகன்ற பிறகு உள்ள நிலை இப்போது பேசப்படுகிறது. காடு தீ பிறப்ப, காடெல்லாம் பற்றி எரிய, கணையறி புத்தி. கணை என்றால் முழங்குவது என்று பொருள். இந்த தீ முழங்குவதற்கு இது அடை சொல்லாக வரும். கணையெறி முழங்குகின்ற செறிந்து முழங்குகின்ற ரொம்ப அடர்ந்த தீ. கணையெறி புத்தி, புத்தின மூட்டி. அந்த ஏன் பொத்திங்கிற சொல் வந்தது என்றால், தொடக்க காலத்துல கல்லோடு கல்லை உரசி கைகளால் பொத்தி எடுத்துக்கொண்ட நெருப்பது. பொத்தி கோடையோடு புகுந்து கூடலாண்ட, அப்படி காடெங்கும் பற்றி எறியக்கூடிய வேநீர் காலத்தில் மேலை கோடைன்னா மேலை காற்று. நாம முன்பே பார்த்தோம், 4 வகையான காற்றை உடையது தமிழகம். கிழக்கிருந்து வருவதை கொண்டல் என்று சொன்னோம், மேற்கிருந்து வருவதை கோடை என்று சொன்னோம், தெற்கிருந்து வருவதை தென்றல் என்று சொன்னோம், வடக்கிருந்து வருவதனை வாடை என்று சொன்னோம். 4 வகையான காற்று அதெல்லாம் சொன்னாரு. இப்ப வேநீர் காலத்தில் மேலை காற்று அடிக்கிறது. கோடையோடு புகுந்து கூடலாண்ட, கூடல்னு சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான குறிப்பு. கூடல், நான்மாட கூடல் என்று பெயர். அதாவது 4 மிகப்பெரிய மதில்களால் சூழப்பெற்ற மதில். அந்த கடலினுடைய அலைகள் எல்லாம் அங்கிருந்து வந்து தாக்கினாலும் அடியாத மிகப்பெரிய மதில்களால் சூழப்பெற்ற ஒரு மாபெரும் நகரம். அந்த வையை ஆற்றினுடைய அழகு, இவையெல்லாம் தொடர்ந்து பேசப்படுகின்றன. கோடையோடு புகுந்து கூடலாண்ட நான்மாட கூடல். 12ஆம் வகுப்பிற்கு பாடநூல் அமைக்க உரி
ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால அரசாங்கம் என்னை கேட்டு கொண்டார்கள். அப்ப அதுவரையில உரைநடை என்று வருகிற போது ஏதாவது ஒரு ஊரை பற்றி அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு வரலாற்று கூறு பற்றி இதெல்லாம் பாடமாக வைப்பது உண்டு. அதை படிப்பார்கள், மறந்து போவார்கள். நான் ஒரு மாற்றம் செய்யலாம் என்று கருதி மதுரை பல்கலைக்கழகத்தில் அறிஞர் அண்ணா நிகழ்த்திய சொற்பொழிவை எடுத்து படித்து பார்த்தேன். அது வடசொல் கலப்பின்றி தனித்தமிழாக அமைந்திருந்ததை கண்டு எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு அரசியல்வாதி அவர் தமிழறிஞர் இல்லை, அதாவது முறையாக தமிழ் படித்தவர் இல்லை. ஆனா அவர் எழுதிய அந்த உரை இருக்க, அதுதான் அவர் படித்தார். அதுல பல நயங்கள் இருந்ததனை நான் கண்டேன். நான் அரசியலுக்கு அப்பாற்பட நின்று அதனை பார்த்த போது இதையே ஒரு பாடமாக வைக்கக்கூடாது, தனித்தமிழிலே பேசுகின்ற ஒரு கலை வர வேண்டும். இரண்டாவது, எதிரே இருப்பவர்கள் ஆடாமல் அசையாமல் கேட்டுக்கொள்ளுகின்ற வகையில் அவர்களுக்கு உரியதாக இந்த உரை இருக்கிறது, இதனை எல்லாரும் படித்தால் என்ன என்று கருதி அதை பாடமாக வைத்தேன். அப்போது கூட பல பேர் இது எதற்கு வைக்கிறீர்கள் என்றார்கள். ஆனால் அது வைத்த பிறகு அதை எதற்காக விடவும் சொல்லுகிறேன் என்றால், முதல் தொடர் அதில் எப்படி தொடங்குகிறது என்றால், நான் மாட கூடலில் நிற்கிறேன். இந்த தொடருக்கு எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. நான்கிறத எழுவாயாகவும் வச்சுக்கலாம். நான் மாடக்கூடலில் நிற்கிறேன், நான் மாடக்கூடலில் நிற்கிறேன் என்று தொடங்கி பட்டம் பெறுகிறீர்கள் சொல்றார். பட்டம் பெறுகிறீர்கள் எதற்காக? நீங்கள் பெருமையை பேசிக் கொள்வதற்காகவா? இல்லை, இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன ஆற்றப் போகிறீர்கள் என்பதற்காக. மயில் கலவம் விரித்து ஆடுகிறதே, அது தான் கழிப்புறவா, பிறர் கண்டு கழிப்புற என்று இப்படியெல்லாம் தொடங்கி, உங்களுடைய கல்வி இந்த மண்பதைக்கு பயன்பட வேண்டும், இந்த மொழிக்கு பயன்பட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். அந்த பாடம் பெரிதும் வரவேற்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு அது பாடமாக இருந்தது. அதே போல தேர்ந்தெடுத்த செய்யுள் பகுதிகள் எல்லாம் தமிழினுடைய பற்றை வளர்க்கக்கூடிய வகையில் அமைந்த பகுதிகள். அப்படி வச்சோம். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. பல தமிழாசிரியர்களே எனக்கு நிறைய பேர் கடிதம் எழுதினாங்க. இது பெரிய மாற்றம், இது வரவேற்கத்தக்கது. அது போல பேரில் வேந்தன் வேற்று புலம் படர, அதாவது வேந்தன் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் என்றால், வேய்ந்தோன் என்பது மருவி வேந்தன் என்றாங்க. என்ன வேய்ந்தோன்? தலையில அடையாள பூ மாலையை வேய்ந்தவன். ஆத்தி மாலை அணிந்தவன் சோழன், வேப்பம்பூ மாலை அணிந்தவன் பாண்டியன், பணம்பூ மாலை அணிந்தவன் சேரன். அடையாள பூ மாலை எல்லாம் எதற்காக? போர்க்காலத்திலே வருகிற போது இன்னான் சேரன், இன்னான் சோழன், இன்னும் காலாட்படை வீரர்கள் எல்லாம் இந்த அடையாள பூக்களை சூடி இருப்பார். அதனால இன்னாரோடுதான் நமக்கு போர் என்பதை வரையறுத்து போரிடுகின்ற ஒரு அறம் தழுவிய போரை சங்க இலக்கியம் காட்டுகிறது. வேனில் வேந்தன், இங்க வேனிலை வேய்ந்து கொண்டவன், கோடையை தனக்கு உரியதாக ஆக்கி கொண்ட அந்த கோடை காலத்து காற்று வந்து வீசியது வேற்று புலம் படர மெல்ல அகன்று அப்பால போச்சு. மதுரை நகரை விட்டு கோடை சென்றது. நெடுநல்வாடையில பார்த்திருப்பீங்க, குளிர்காலம் வருவதனை இவன் எப்படியெல்லாம் சொல்லுகிறான் என்று பார்த்தா, விசிறி சுருக்கி கட்டி வைக்கப்பட்டது ஒரு மூலையில, அகன்ற தட்டுகளில் இருந்த தண்ணீரானது சிறிய குவளைகளிலே வைக்கப்பட்டது, ஆறி விடாமல் இருக்க என்று இப்படியெல்லாம் பேசுவான் ஒரு குளிர்காலத்தை நெடுநல்வாடையில. இங்கு கோடைக்காலம் பேசப்படுகிறது. கோடைக்காலம் போயிடுச்சு. போன பிறகு வேற்று புலம்படர ஓசனிக்கின்ற இருந்தால் கருதுகின்ற, போவதற்கு ஒருபட்டு முயலுகின்ற உருவெயில் கடைநாள், சித்திரை மாதத்தினுடைய கடைசி பகுதி. அந்த கடைநாளில் வையமும் சிவிகையும் மாணிக்கால அமளியும் அரசன் பார்த்தான். இந்த ஆடல் மகளிரை அழியுங்கள், இது அருமையான ஒரு தென்றல் வீசுகின்ற காலம் ஆயிற்று. இனி வருகின்ற காலம் மிக அருமையான ஒரு காலம். இந்த காலத்தில் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆடல் மகளிருக்கு எல்லா நலன்களையும் அழியுங்கள், அணிகளை எல்லாம் கொடுங்கள் என்று அவன் ஆணையிடுகிறான். வையமும், வையம்னா வண்டி, கொல்லாப்பண்டி என்று உரையாசிரியர் எழுதுவார்கள், வண்டி என்று சொல்ல வேண்டும்.
அது பல நுட்பங்களை நாம் சிலப்பதிகாரத்துல பார்க்கிறோம். மாதவி காணல் வரி பாடுவதற்காக கடற்கரை நோக்கி செல்லுகிறார். கோவலனும் போகிறான். ரெண்டு பேரும் எப்படி போறாங்க என்றால், கோவலன் கோவேறு கழுதை மீது போகிறான். அந்த காலத்துல ஒரு சிறு சிறு பகுதிகளுக்கு செல்லுவதற்கு பயன்பட்ட ஊர்தி அந்த கோவேறு கழுதை. அந்த நகரத்து பெருவணிகனாகிய கோவலன் கோவேறு கழுதையின் மீது செல்ல, மாதவி மூடப்பட்ட வண்டியில் செல்லுகிறாள். அவள் அதனால அவ வண்டியில திரும்பி வருகின்ற போது தன்னை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அது போல வருகிறாள். செல்லுகின்ற போது அப்படி ஒரு மகள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்கு பொது இடங்கள்ல செல்வதற்குரிய நிலை அங்கு பேசப்படுகிறது. ஓசனிக்கின்ற உருவையில் கடைநாள் வையமும், வையம் என்றால் வண்டி, சிறுதேர் வையம் என்று சொல்லுவார்கள். அது சின்ன பிள்ளைங்க ஈர்ந்து இன்புறுகின்ற நடைவண்டி, அதுக்கும் வையம்னு பேர். அத பல இலக்கியங்கள்ல, நம்ம சங்க இலக்கியங்கள்ல பார்க்கலாம். வையமும் சிவிகையும், சிவிகைன்னா பல்லக்கு, மணிக்கால் அமளியும், மணிகள் கட்டிய ஊர்தியும், அமளி இருக்கை, இருக்கையும், உய்யானத்தின் உறுதுணை, உய்யானம் என்றால் சோலை, சோலையில உறுதுணை மகிழ்ச்சியும், சோலையில சென்று, வண்டியில சென்று, ஊர்திகளிலே ஏறி, பல்லக்கில இவர்ந்து என்றெல்லாம் சென்று ஒரு சோலையை அடைந்து உறுதுணை மகிழ்ச்சியும், சாமரை கவரியும். எல்லாருக்கும் சாமரை கவரி கொடு, கவரி விசிறி, அது மிக நுண்ணிய நாரினாலும் மயிரினாலும் அமைந்தது. சாமரை கவரியும், தமனிய அடைப்பையும், உன்னால் செய்யப்பட்ட வெற்றிலை பெட்டி, அந்த வெற்றிலை பெட்டியும், கூர்நுனை வாழும், எதையும் அறுப்பதற்கு பயன்படக்கூடிய கூர்மையான நுனையுடைய வாளையும் கோமகன் கொடுப்ப, இவற்றை எல்லாம் கொடுத்து எல்லாம் போய் சோலையில மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி அவனும் அந்த விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற அந்த சிறப்பை பேசினார். பெற்ற செல்வம் பெறலா வாழ்க்கை பொற்றொடி மடந்தையர், இவர்களெல்லாம் ஆடல் மகளிர். இவர்கள் அரசனிடம் பெற்ற செல்வத்தை கொண்டு பிறளா வாழ்க்கை, தங்களுடைய கலை வாழ்க்கையிலிருந்து மாறாமல் பிறழ்தல், பெயர்தல், நிலையிலிருந்து மாறுதல், பிறளா வாழ்க்கை பொற்றுடி மடந்தையர், பொன்னாராகிய வளையல்களை அணிந்தவர்கள், புதுமணம் புணர்ந்து இப்போது புதிய வாழ்க்கையினை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு செய்தி நான் சொல்லுகிறேன். சித்ராபதி என்று ஒருத்தி, அவள் மாதவியினுடைய தாய். அது மணிமேகலையில விரிவாக வருகிறது. இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பு நான் இங்கு காட்டுகிறேன். மாதவி பலர்க்குரிய கணிகையாக பாடுகின்ற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது சித்ராபதியினுடைய அவாவாக இருந்தது. மாதவி அதற்கு ஒருபடவில்லை. ஆகவே நான் இந்த கோவலனோடு வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு மனப்பட்டவளாக வாழ்கிறார். அப்ப சித்ராபதியை பற்றி சொல்லுகிற போது மணிமேகலை சொல்லுகிறதும், ஒரு யாழ் என்ற இசைக்கருவி இருக்கிறது, அது ஒரு பாணன் கையிலே இருக்கிறது. அந்த பாணன் இறந்து விடுவானே ஆனால் அந்த யாழ் இன்னொரு பாணனுக்கு போய்விடும். அதுபோல மலரிலே தேனை தூக்கின்ற வண்டு, அந்த மலரிலே தேன் முடிந்து விட்டால் வேறொரு மலருக்கு போய்விடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை மரபும் கூட என்று சித்ராபதி அறிவுறுத்துவதை மாதவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஒரு நூலில் மிக நாம் இறுதியாக பார்க்க போகிறோம். மாதவியும் மணிமேகலையும் துறவு பூணுகிறார். அவர்கள் சமண சமய, பௌத்த சமயம் ஆகிய இந்த இரண்டு சமயங்கள் பெருக பரவி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த துறவு என்பது வேறு வகையானது. வள்ளுவர் காட்டிய துறவு போன்றது அல்ல. வள்ளுவர் காட்டுகின்ற துறவு என்பது இல்லறம் துறவரம் இரண்டும் ஒரு மனித வாழ்க்கையிலே அமைந்தது. அன்பு விரிந்த நிலை துறவு. குடும்பத்திற்கு மட்டும் என்று வாழ்கின்ற வாழ்க்கை இல்லறம். ஊருக்கென்றும் உலகுக்கென்றும் வாழ்கின்ற வாழ்க்கை துறவரம். ஆனா இந்த துறவு வந்தது. அதற்கு பிறகு காவி உடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடு சென்றும் பூணுகின்ற அந்த துறவு வாழ்க்கை பிற்காலத்து நேர். ஆனா அதை பற்றியும் தமிழ் இலக்கியம் பல இடங்களில் பேச பார்க்கிறோம்.
அப்படி பொற்றொடி மடந்தையர் புதுமணம் புணர்ந்து செம்பொன் வெள்ளத்து சிலதியர் ஏந்திய, சிலதியர் என்றால் ஏவல் மகளிர், செம்பொன் வள்ளத்து, வள்ளம் வட்டில் களம், செம்பொன் வள்ளத்து சிலதியர் ஏந்திய அந்தீந்தேரல் மாந்தினர் அழகிய தீம். இந்த தீவிய, தீம் என்பது அதற்கு முதல்நிலை பகுதி. அந்தீம் தேரல், அம் என்றால் அழகிய, தீம் தீவிய இனிமையான, தேரல், தேரல் என்றால் தெளிவு என்று பொருள். கள்ளின் தெளிவை தேரல் என்று சொல்லுவது வழக்கம். தேனுக்கும் சொல்லுவது உண்டு. அதுவும் தெளிந்த நிலையில் இருக்கக்கூடிய தேனுக்கு தேரல் என்று சொல்லுவது உண்டு. அந்தீந்தேரல் மாந்தினர், இந்த மாந்துதல் என்றால் நிறைய பருகுதல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை இருக்கிறது. அந்த வினையிலிருந்து அது எந்த அளவு பற்றியதாக இந்த வினை அமைந்தது. அவர்கள் பருகினர் என்றால் இயல்பாக அருந்தினர் என்று பொருள். பருகினர், அருந்தினர், குடித்தனர் என்றெல்லாம் வெவ்வேறு வகையான அளவிலே அமைவதை அந்த வினை சொல் தெளிவாக காட்டும். மாந்தினர், பூவியல் நரவ மாந்தி புந்தி வேறுற்ற போது என்மேல் சீறி ஏவிய பகடி என்னும் கூற்றினை எம்பி மேல் ஏவல் என்றான். ரொம்ப அருமையான அடி கம்பராமாயணத்துல. இந்த அடியை நீங்க நினைச்சு பாருங்க. வாலி ராமனால் மறைந்திருந்து கணை தொடுக்கப்பட்டு கரையில விழுந்து கிடக்கிறான். வாலி அறவோன், அவன் ஒரு பிழை செய்தானையாயினும் அவன் அறவோனாக இருந்தான். அவன் உடனே பார்த்துட்டு கிடைச்ச, நீயாப்பா என்ன அடிச்ச என்பால் எப்பிழை கண்டாயப்பா, என்கிட்ட நீ என்ன பிழை கண்டாய், என்ன போய் நீ இப்படி மறைந்திருந்து வந்து என்ன அடிச்சிட்டிய, சொல்லியிருந்தா என்னுடைய வாலினாலே கட்டி அந்த ராவணனை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி இருப்பானே. அதை விட்டுட்டு என்ன போய் நீ தாக்கி, என் தம்பி சொன்னாங்கிறதுக்காக நீ அங்கிருந்து வந்து என்னை தாக்கி கொண்டு விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு ஒரு வரம் வேணும்பா அப்படிங்கிறான். என்ன வரம் என்றால், என் தம்பியும் தப்பு செய்யறவன், என்னை விட அதிகமா தப்பு செய்யறவன் என் தம்பி. அதனால உனக்கு இப்ப துணையா இருக்கிறான், இப்படியே இருப்பான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு காலத்துல நிலை மாறுவான். அப்ப மாறுகிற போது என் மேல் சீறி ஏவிய பகடி என்னும் கூற்றினை, இப்ப விட்டிய அம்பு என் மேல ஒண்ணு, அத அவன் மேல விட்டுடாத. என்ன என் மரபு இருக்கட்டும். எங்களுடைய குடும்பத்துல அவன் கடைசி ஆள் எனக்கு தப்பு செய்தானே ஆனாலும் கூட, எனக்கு மாறாத தவற்றை செய்தானே ஆனாலும் கூட அவன் இருக்க வேண்டும். அதனால என்மையே பூவியல் நரவ மாந்தி புந்தி வேறுற்ற போது, மாந்திங்கிற சொல்லுக்காக சொல்றேன். பூவியல் நரவ மாந்தி, உலகத்து இன்பம் என்ற அந்த தேனை மிகுதியாக அருந்தி, அந்த கல்லை அருந்தி அந்த மயக்கத்தில் அவன் பிழை செய்வான். அப்படி செய்கின்ற காலத்துல அவனையும் கொன்று விடாது. இது என்னுடைய வரம் என்று கேட்கொள்ளும். அதாவது எவ்வளவு சிறப்பான ஒரு பகுதி அந்த பகுதி. கம்பனுடைய கவிதை அதுல வெற்றி கொடி நாட்டுகள். அதனால மாந்துதல் என்றால் பூவியல் நரவ மாந்தி, அந்த கல்லை அதிகமாக பருகி, அந்தீந்தேரல் மாந்தினர் மயங்கி, அதான் முற்றச்சம், மாந்தினர் மயங்கி பொறிவரி வண்டினம் புல்லுவழி அன்றியும் நறுமலர் மாலையின் வரிதிடம் கடிந்தாங்கு. அதாவது மகளிர் இந்த பூக்களை எல்லாம் எடுத்து தங்களுடைய முகத்தோடு வைத்துக் கொள்கிறார்கள். அதனுடைய மனத்தை மோந்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த மனத்தை மோந்து பார்க்கின்ற காலத்து அவர்களுடைய விழிகளை வண்டுகள் என்ன செய்து விட்டன என்றால், நம்முடைய இனம் என்று கருதி இந்த மலரின் மீது மொய்க்கின்ற அவர்களுடைய விழிகளை நம்மை போல வண்டுகள் என்று கருதி வண்டுகள் எல்லாம் அங்கிருந்து வந்து அவற்றோடு சேர்ந்து கொள்கின்றனவாம். அவர்கள் உடனே அந்த மலர் செடியாலேயே, அந்த தண்டாலேயே அந்த வண்டுகளை விரட்டுகிறார்களாம். நறுமலர் மாலையின் வரிதிடம் கடிந்தாங்கு, உடனே மாலையை கொண்டு அந்த வண்டுகளை விரட்டுகிறார். பொறி வரி வண்டினம், பொறி என்றால் புள்ளி என்று பொருள். புள்ளிகளை உடைய, வரி என்றால் இசை என்று பொருள். இசை பாடுகின்ற வண்டுகள். பொறி வரி வண்டினம் புல்லு வழி அன்றியும் பொருந்துமிடம் அல்லாமல் இங்கிருந்து வந்து மொய்ப்பதனை நறுமலர் மாலையின் வரிதிடம் கடிந்தாங்கு. இடம் வரிதாக ஆகுமாறு இந்த மாலையினால் அந்த வண்டுகளை விரட்டி, இளவிதழ் செவ்வாய் இளமுத்து அரும்ப
இலவமலர் போன்ற முள்முறுக்கு போல அமைந்த முள்முறுக்கு போல சிவப்பாக அமைந்த செவ்வாய் இளமுத்து அரும்ப அங்கே பற்கள் தோன்ற புலவி காலத்து போற்றாதுரைத்த காவியம் கண்ணார். காவியம் கண்ணார் என்பது இங்கு எழுவாய். அதாவது நீல மலர் போன்ற கண்களை உடைய மகளிர் என்ன செய்கிறார்கள் என்றால், புலவி ஊடற்காலத்திலே அவர்கள் தங்களுடைய கணவன்மாரோடு தங்களுடைய காதலரோடு பேசிய பேச்சையெல்லாம் போற்றாது உரைத்த புலவி. அதாவது ஒரு ஆழமான பொருள் இல்லாமல் பேசிய சொற்கள் அவையெல்லாம். அத வள்ளுவர் அழகாக சொல்வார். காமத்து பாலை படிக்கிற போது நமக்கு என்ன தெரியும் என்றால், இரண்டு அருமையான உள்ளங்கள், பண்பாடு மாறாத இரண்டு உள்ளங்களிடையே தோன்றுகின்ற காதல் நெருக்கத்தை வள்ளுவர் உளவியல் அடிப்படையில் பேசியிருக்கிறார். வாத்சாயனரது காமசூத்திரம் அப்படி அல்ல. அவர்கள் உறுப்பின் அடிப்படையிலே காமத்தை பேசினார் வாத்சாயனர் வடமொழியில. இங்கே தமிழ் மொழியில உள்ளத்தின் அடிப்படையில் தோன்றுகின்ற காதலை பேசுகிறார். அதுவும் ஒரு கவிஞனாக நின்று பேசுகிறார். நீங்க அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் காணாத கவிதை பண்பினை காமத்துப்பால பார்க்கலாம். மலரே, என்னுடைய காதலியின் முகம் போல நீ இருந்தால் நீ பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நிலவே, மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழினது. என்னுடைய காதலியின் முகம் போல ஒளிவிடுவதற்குரிய ஆற்றல் உனக்கு இருக்குமே, ஆனால் நீ பெருமை அடையலாம் என்றெல்லாம் பேசக்கூடிய கவிதை மொழியாக காமத்துப்பால் விளங்குகிறது. அதுல காவியம் கண்ணார் கட்டுரை 8க்கு, இந்த கட்டுரை 8க்குங்கிறதுக்கு ஒரு பாட பேதமும் இருக்கு. காவியங்கண்ணார் என்றால் மதுமயக்கத்தினால் இதழில் மறைகின்ற விடிகளை வண்டுகள் தம் இனம் என்று கருதி மாலையில் அமர அவற்றை மாலையாலே அடித்து விரட்டுகின்ற மகளிர் காவியங்கண்ணார். அவர்கள் பூக்களின் மீதான அந்த விடிகளை வண்டுகள் மயங்குகின்றன, அவற்றை விரட்டுகிறார்கள். மது உண்ட மயக்கத்தால் வண்டு மொய்க்காத இடங்களை கடிந்து மாலையால் துரத்த புலவிக்குறை தீர நெஞ்சிற்கிடந்த கட்டுரையை ஊடற்காலத்து பேசிய அந்த பேச்சையெல்லாம் 8 வகை உறுப்பில் பொருந்த. 8க்குன்னு 8 வகை உறுப்பில் பொருந்த. 8 வகை உறுப்பு என்ன? உரையாசிரியர்கள் எழுதினாங்க. இந்த உரையாசிரியருடைய உரை இல்லைன்னா இந்த இடத்துல 8ங்கிறது நமக்கு என்னன்னு புலனா இருக்காரு. அதாவது நாக்கு இங்கு பேசல. இந்த மகளிருக்கு அவர்களுடைய காதலரோடு இன்ப உரையாட்டை அந்த நாக்கு நிகழ்த்தவில்லை. ஏன் நிகழ்த்தல? மகளிர் நாணத்தின் மிகுதியினால் அவர்கள் தங்களுடைய அன்பையும் காதலையும் அளவிறந்த காமத்தையும் அவர்களிடத்து இந்த வாயினால் உரைக்கவில்லை. பிறகு நாவோடு நவிலா நகைவோடு கிளவி. நாக்கு சொல்லல, ஆனா 8 உறுப்பு பேசுச்சு. என்ன 8 உறுப்பு? தலை, மிடரு, நெஞ்சு, பல், இதழ், நாக்கு, மூக்கு, அன்னம். நாக்கு சிறிதே, அது அதிகமாக உரையாடுதல். 8 உறுப்புகள்ல பொருந்துவன என்று ஒரு உரை எழுதினாங்க. 8 உறுப்புகளை மற்ற உறுப்புகள் எல்லாம் குறிப்பாக காட்டின என்றால் இந்த 8 உறுப்பை யார் சொல்லி இருக்கிறார்? தொல்காப்பியர் சொன்னார். தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்துல பிறப்பியல்ல ஒரு மனிதனுக்கு சொல் எங்கிருந்து பிறக்கும், அது எப்படி பிறக்கும்ங்கிறது சொல்லி தரும்போது, உந்து வழி உள்ளே இருந்து அடி வயிற்றிலிருந்து தோன்றுகின்ற காற்றானது மெல்ல எழுந்து கழுத்தை உற்று மிடத்தை உற்று அதற்கு பிறகு பல், நாக்கு, அன்னம் ஆகியவற்றினுடைய முயற்சியினால வெவ்வேறு எழுத்தொலியாய் வரல் பிறப்பே என்று அவர் காட்டினார். அதனால அப்படி சொற்கள் அங்கிருந்து வரணும். ஆனால் நாவுடு நவிலா அந்த சொற்கள் நாக்கிலிருந்து வெளிப்படவில்லை. நாக்கை பொருந்துகின்றன, தலையை பொருந்துகின்றன, அதே போல மிடத்தை பொருந்துகின்றன. அவையெல்லாம் குறிப்பாக புலப்படுகின்றன. இதை 8 வகை மெய்ப்பாடாக காட்டினார் தொல்காப்பியர். நகை, அழுகை முதலாக ஒரு குறிப்பு நகை காட்டுகிறது,
ஒரு குறிப்பு பெருமிதம் காட்டுகிறது, ஒரு குறிப்பு சினம் காட்டுகிறது என்றவாறு இந்த அவளுடைய உள்ளத்தின் உணர்ச்சி பலவயர் நாவோடு நவிலா நகைபடு கிளவி இவையெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றன. இந்த பெண்ணினுடைய அபிநயங்கள் அபிநயம் இந்த பெண்ணினுடைய அபிநயம் என்பதற்கு தமிழ் சொல் மெய்ப்பாடு. இந்த பெண்ணினுடைய மெய்ப்பாடுகள் எல்லாம் என்ன சிறப்பாக இருக்கின்றன என்று வியந்து பேசுகின்றவாறு அமைந்த 8 வகை உறுப்பிலே பொருந்த அதுதான் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னார். காதலிலே தோன்றுகின்ற பல்வேறு வகையான குறிப்புகளுக்கு காதலன் காதலி 2 பேருக்கும் இடையில தோன்றக்கூடிய அவற்றை வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின், நோக்கு என்பது பார்வை இல்லை, நோக்கு என்பது உள்ளத்தால் கருதி பார்த்தல்னு எழுதுவார். உள்ளமும் உரையும் ஒன்றி வருகின்ற ஒரு கூற்று, அதுதான் நோக்கு. அதுதான் தொல்காப்பியர் சொல்லுவார், மாத்திரை முதலா அடிநிலைகாரும் நோக்குதற்காரணம் நோக்கனப்படும் என்ன. ஒரு மாத்திரை அளவிலிருந்து பார்க்கணும், அதுதான் நோக்கு. இது என்ன பொருள் தருகிறது இந்த இடத்துல? உண்மைன்னா அதுக்கு பொருள் வேற, நம்முடைய பேச்சிலே பார்க்கலாம். என்ன, நாளைக்கு வெளியூர் போகணுமா, இதழே விரியல, பல்லே தோன்றல, ஒரே ஒரு வலி, அந்த உம்முக்கு என்ன பொருள்? போகலாம் என்று பொருள். அதே கொஞ்சம் நீட்டி அப்படின்னா இல்லைன்னு பொருள். அதான் மாத்திரை. ஒரு மாத்திரை ஒரு பொருளை தருவது என்பது இப்படித்தான். மாத்திரை முதலாக பார்க்கணும். நான் வந்தேன், நானும் வந்தேன், எவ்வளவு பொருள் வேறுபாடு. அவ்வாறு சொல்லுவது மது உண்ட மயக்கத்தால் வண்டுகளை விரட்டுகின்ற அந்த மகளிர் தம்முடைய உறுப்புகளால் காட்டுகின்ற குறிப்பு மொழி, நாவினால் கூறப்பெறாத குளறி பேசுகின்ற குறிப்பு மொழி. அதனை அவ்வாறு அவர்கள் பேசுகின்ற அந்த நிலையில அஞ்சங்கழுநீர் அரும்பு அவிழ்த்தன்ன. இந்த செங்கழு நீர் என்பது குவளையில ஒரு வகையான பூ, செங்குவளை கருங்குவளை என்று 2 வகை. இதுல செங்குவளை ஆண்டாளம்மையார் மார்கழி மாதத்துல பாடுகின்ற திருப்பாவையில பாடுகிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாயில்கள் அம்பல் வாய் கூம்பின. அந்த இயற்கை அழகை என்ன அழகாக பாடுறாங்க. அவ்வாறு அஞ்சங்கழுநீர் அம் என்று பிரிக்கணும். செங்கழுநீர் அரும்பு அவிழ்த்தன்ன, அரும்பு மெல்ல அவிழ்த்தது போன்ற. இந்த சொல்லுல ஒரு எழுத்து மாறுபட்டாலும் அங்கு அதற்குரிய இலக்கண குறிப்பு மாறும். அப்படியெல்லாம் படிக்கின்ற மரபு இன்றைக்கு இல்லை. அரும்பு அவிழ்ந்தன என்பதற்கும் அரும்பு அவிழ்த்தன என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அரும்பு அவிழ்ந்தது என்றால் தானாக விரிந்தது என்று பொருள். அரும்பு அவிழ்த்தது என்றால் அரும்பு தன்னை அவிழ்த்து கொண்டது என்று பிறவினை பொருள். அரும்பு அவிழ்த்தன, அரும்பை அவிழ்த்தது போன்ற. செங்கையல் நெடுங்கண், செங்கழு நீர் பூ மாதிரி இருக்க இந்த பெண்களுடைய கண்கள். செங்கையல் நெடுங்கண் செழுங்கடை பூசலும், அந்த கண்ணினுடைய கடைப்பகுதி பூசல் விளைவிக்கிறது. பூசல் என்றால் பிணக்கு, மாறுபாடு, தாம் கொண்ட காதலரோடு ஊடல் விளைக்கிறது. அந்த ஊடல் விளைக்கு அஞ்சங்கடு நீர் அரும்பவிழ்த்தன்ன செங்கையல் நெடுங்கண் செழுங்கடை பூசலும். செழுங்கடை பூசலும் காமத்துப்பால்ல அத தமிழ் சொல்வார், ரொம்ப அருமையாக அவர் பேசுவார். காமத்துப்பாலை படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய வியப்பு வரும். உலகத்து இலக்கியத்திலே எங்கேயும் சொல்லாத ஒரு செய்தி இந்த காமத்துப்பால்ல இருக்கு. அது என்ன செய்தி என்றால், ஒருவனும் ஒருத்தியும் சேர்ந்து நடத்துகின்ற இல்லறம் எப்படிப்பட்டது என்றால், எந்த இலக்கியத்துல எந்த மொழியில வேணாலும் கேட்டு பாருங்க, இந்த விடை கிடையாது. என்ன? அம்மா அறிவை முயக்கு. ஒரு பெண்ணோடு சேர்ந்து தழுவி பெறுகின்ற இன்பம் அந்த தலைவனுக்கு எப்படி இருந்ததென்றால், தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால், தான் முயற்சி செய்து பொருளை ஈட்டி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் சமையல் செய்து தானும் அவளுமாக வருகின்ற விருந்தினர்களுக்கு விருந்தோம்பினால் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுமோ அவ்வளவு மகிழ்ச்சி
கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பெறுகின்ற இன்பத்தில் இருக்கிறது நான் எங்கேயும் சொல்லல. அதாவது விருந்தோம்பல் என்பது, பிறர் பசி தீர்த்தல் என்பது, அதுதான் பெரிய இன்பம். அது புற இன்பம். அந்த புற இன்பத்தை இந்த அக இன்பத்தோடு கொண்டு வந்து பொருத்தணும். இந்த இரண்டும் சமம் என்று காட்டினான். இது வேறு எந்த இலக்கியத்திலும் நிகழாத ஒரு குறிப்பு. அவ்வாறு பூசல் என்றால் கலாம் என்று எழுதினார்கள். அது பிணக்கு, அதாவது துணி, ஊடல், புலவி, இந்த 3 சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு உண்டு. அதை பற்றி நான் விரிவாக சொல்லுகிறேன். புலவி நுணுக்கம்னு எழுதினார் வள்ளுவரை தவிர வேற யாரும் புலவி நுணுக்கம்னு எழுதல. அதுலயும் துணி என்றால் முதிர்ந்த ஊடல், ஊடலுடைய முதிர்ச்சி. இந்த துணி தான் அங்க சில சமயத்துல பிரிவை உண்டாக்கிடும். உப்பு மாதிரி அளவா இருக்க வேண்டிய ஊடல் மிகுமையானால் அது துணி என்று ஆகும். அது முதிர்ந்த கலாமாகிய துணின்னு எழுதுறார். மிக முதிர்ந்தது. புலவி என்பது இளைய ஊடல், தோன்றுவது உடனே மறைந்துவிடும். நீர் முக்குள் போல அதிக நேரம் இருக்காது. இவ்வாறு வருவது. ஊடல் என்பது மன வேறுபாடு காட்டுவது. புலவி நுணுக்கம் என்பது காரணமின்றியும் வருவது, உடனே மறைவது என்றெல்லாம் இலக்கணம் கூறுகிறார்கள். கொலைவில் புருவத்து கொழுங்கடை சுருள, இந்த புருவங்கள் வில் போன்ற அமைப்புடையன. அவை கொலைவில், கொலை செய்யக்கூடிய வில் போல. கொலைவில் புருவத்து கொழுங்கடை சுருள திலக சிறுநுதல். கொடுங்கடைன்னா கண்ணினுடைய இறுதி பகுதி. கொடுங்கடை, கொலைவில் புருவத்து கொடுங்கடை சுருள, அது அப்படியே வளைய திலக சிறுநுதல் அரும்பிய வியரும். இந்த திலக சிறுநுதல்னு சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு கூற்று திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்றார். நக்கீரர் பாடுகிற போது பெண்ணினுடைய நெற்றியை அழகான நெற்றி, பிறை போன்ற நெற்றி என்று மட்டும் பாட மாட்டார். மேல திலகம் வைத்த அழகான பிறை போன்ற நெற்றிம்பார். திலகம் விட்ட, அதாவது பொட்டு வைத்த முகம் என்று காட்டுவார். திலக சிறுநுதல் அரும்பிய வியரும், அந்த நெற்றியில வியர்வை அரும்ப. செவ்வி பார்க்கும் செழுங்குடி செல்வரோடு, அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய செல்வர்கள் அம்மகளிரை இன்புறுத்தக்கூடிய சமயத்தை பார்த்திருக்க. வையம் காவலர் மகிழ்தரு வீதியும், அப்படிப்பட்ட செல்வர்களும் வையத்தை காவல் காக்கின்ற அரசர்களும் மகிழ்வதற்கு காரணமாகிய இந்த கணிகையர் வீதி. இதுல அடுத்தபடியா ஒரு குறிப்பு வருது. சுடுமண் ஏறா வடுநீங்கு சிறப்பின் முடியரசு உடுக்கும் கடிமனை வாழ்க்கை. இதுல ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த உரையாசிரியர்கள், அதுவும் குறிப்பாக நாட்டார் பெருமான் அதனை நன்கு விளக்குகிறார். ஐயா நாட்டாரியாவுக்கு சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய தகுதி உண்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நாட்டாரியா தான் சிலப்பதிகாரம் நடத்தினார். அவர் அந்த புலவர் வகுப்புக்கு சிலப்பதிகாரம் நடத்துகின்ற காலத்துல 1 மணி நேர வகுப்புங்கிறத அவர் மறந்துடுவார். மாணவர்களும் மறந்துடுவாங்க. 1 மணி கடந்து போகும். அப்ப வெளியில வகுப்பு, ஒரு நாள் வெளியில அடுத்த மணி வகுப்புக்காக காத்திருக்கிறார் மகாவித்வான் ராகவையங்கார், பாரிகாதை பாடியவர். அவர் வெளியில நின்று அதை கேட்கிறார். நாட்டாரையா சிலப்பதிகாரம் நடத்துகிறார். அப்படி நடத்தி கொண்டு வருகின்ற போது வெளியில இருந்தவர் கேட்கிறவரு ராகவையங்காருக்கு, என்ன நம்முடைய வகுப்பு நேரத்தை இவர் நடத்துறாருங்கிற ஒரு உணர்ச்சி இல்லை, தொடர்ந்து இவரே நடத்திட்டுமே என்று அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போதுதான் தன்னுடைய கோட்டு பைக்குள்ள இருக்கிற கடிகாரத்தை எடுத்து பார்த்துட்டு நாட்டார், ஐயோ நேரமாயிற்று, ஐயங்கார் பெருமான் வந்து காத்திருப்பாரே என்று வெளியே வர்றாரு. அவர் நிற்கிறார். ஐயா மன்னித்து, அப்படியா, கேட்கின்ற பேரு பெற்றேங்கிறார். சிலப்பதிகாரம் அப்படி பாடம் சொல்லப்பட்டது. அவ்வளவு. அதனால்தான் அவருக்கு நாவலர் நாமு வெங்கடசாமி நாட்டார்னு பேர். அந்த மரபெல்லாம் போய்விட்டது. சுடுமண் ஏறா, அவர் தான் எழுதுறாரு. சுடுமண் ஏறா வடுநீங்கு சிறப்புன்னு கேட்டா, அந்த காலத்தில் கணிகை மகளிர் தமக்குரிய கடனை ஒழுங்காக செய்ய வேண்டும்.
தமக்குரிய வாழ்க்கை முறையை முறையாக பேண வேண்டும். அப்படி பேணாவிட்டால் 7 செங்கல்ல அவங்க தலையில சுமத்தி ஒரு தண்டனை வழங்குவார்கள். சுடுமண் ஏறா, சுடுமண்கிறது செங்கல், சுடுமண்கிறது செங்கல். 7 செங்கல்ல தலையில ஏற்றி அது 7 பிறவிகளை குறித்தது. இனி 7 பிறவியிலும் என்னுடைய கடன் நான் மாற மாட்டேன், வடுநீங்கு சிறப்பின். அப்படிப்பட்ட குற்றம் செய்யாத முடியரசு ஒடுக்கும் கடிமனை வாழ்க்கை. அரசர்கள் எல்லாம் கூட அந்த கலைக்கு அடிபணிந்தவர்கள். அந்த ஆடல் மகளிரை பார்த்து, அவர்களுடைய கலை நயத்தை பார்த்து அவர்களை கொண்டாடுகின்ற சிறப்புடைய வேந்தர்கள். முடியரசு ஒடுக்கும் கடிமனை வாழ்க்கை. சில பேர் ஒடுங்கும் கருதி பொருள் எழுதுறாங்க, அது சிறப்பு இல்லை. ஒடுக்கும் அரசர்களை எல்லாம் தன்னகத்தே கொள்ளுகின்ற ஆற்றல் வாய்ந்தது. முடியரசு ஒடுக்கும் கடிமனை வாழ்க்கை. கடி என்றால் இந்த இடத்துல அழகு. கடி என்ற ஒரு உரிச்சொல்லுக்கு காவல் என்று ஒரு பொருள் உண்டு, அழகு என்று ஒரு பொருள் உண்டு, பலவேறு பொருள்கள் உண்டு. அதுல இந்த இடத்துல அழகு. கடிமனை வாழ்க்கை வேத்தியல் பொதுவியல் என இரு திறத்து. அதனால ஒரு கணிகை அவளுக்குரிய கடமையை செய்ய வேண்டும், கலையை வளர்க்க வேண்டும். அதனை விட்டு வேறு வகையாக அவள் செல்வாளையானால் அது பிழை. அத புத்தருடைய வரலாற்றுல பார்க்கலாம். ஒரு அழகு மிகுந்த ஆடல் திறம் வாய்ந்த ஒரு கணிகை தெருவிலே 2 கைகளை ஏந்தி ஒரு கையால பிச்சை வாங்கி உண்ணுகின்ற ஒரு புத்த பிக்குவை பார்க்கிறான். அந்த பிட்சு தோற்றத்திலே மிக அழகா இருக்கிறான். அவனை கூப்பிடுகிறான். மாரி காலத்திலே பிக்குகள் எல்லாம் அவரவருக்கு விருப்பமான இடத்தில் தங்கிக் கொள்ளலாம் என்று ததாகதர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, புத்தர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஆமாம், நீங்கள் ஏன் என்னுடைய வீட்டிலே வந்து தங்கக்கூடாது என்று அவள் கேட்கிறாள். அவனுடைய அழகுல ஈடுபட்டு இந்த ஆடல் கணிகை, நீ என்னுடைய வீட்டிலே வந்து இந்த குளிர்காலத்திலே வந்து தங்கிக் கொள்ளேன் என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்லுகிறான், நான் ஆச்சாரியரை கேட்டு, அதாவது ததாகரை கேட்டு, ததாகதரை கேட்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த ஒரு மாங்கனியை அவள் கையிலே கொடுக்கிறான். இந்த பழத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். அவன் ஒண்ணு இங்கே வந்து தங்க வேண்டும் என்ற குறிப்போடு அவன் பேசவில்லை. அவன் தன்னுடைய கருத்தை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாங்கனியை கொடுத்து விட்டு போனான். அதற்கு பிறகு அதற்குள்ளார சில பேர் போய் ததாகதரிடம் சொன்னார்கள், இந்த பிட்சு நிலை மாறி விடுவான் போல் இருக்கிறது, அந்த கணிகையோடு நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தோம் என்றவுடனே அவன் பிறளமாட்டான் என்று சொல்லுகிறார். அதே போல அவன் அங்கிருந்து வந்து ததாகரை பார்த்து கேட்கிறான், இவ்வாறு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்று. உன்னை எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல அவன் வருகிறான். அங்கிருந்து வந்த உடனே மறுபடியும் அந்த மாரிக்காலம் தொடங்குகின்ற போது, வருகின்ற போது அவனை பார்த்த உடனே மிக தளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அவள் சில காலம் சென்ற பிறகு வருகிறான். வந்தபோது அவன் கேட்கிறான், பழம் எப்படி இருக்கிறது என்று. பழம் சுருங்கி விட்டது, பழம் அதனுடைய ரசத்தை இழந்து விட்டது போல் இருக்கிறது. பழம் மட்டுமா என்று கேட்கிறான். இல்லை, நானும் தான். என்னுடைய உள்ளமும் இப்போது தெளிந்து விட்டது. என்னுடைய உடல் அழகு பேணுகின்ற அந்த நிலை மாறிவிட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். என்னை ததாகதரிடம் அழைத்து செல்லுங்கள், நான் துறவு போன வேண்டும் என்று சொல்லுகிறான். அதான் இந்த நிலையாமை கருத்தை சொல்லுவதுதான் அந்த பௌத்த சமயத்தினுடைய குறிக்கோள். அதை ரொம்ப அழகாக வடித்து காட்டுகிறார்கள் அந்த நூல்ல. அந்த திரிபிடகம் மிக அருமையான ஒரு தொகுப்பு. அதுல இந்த கவிதையினுடைய அழகையும் பார்க்கலாம், பௌத்த சமயத்தினுடைய கருத்து ஆழத்தையும் பார்க்கலாம். கொலைவில் புருவத்து கொழுங்கடை சுருள திலகச் சுருணுதல் அரும்பியவையரும் செவி பார்க்கும் செழுங்குடி செல்வரோடு, செழுங்குடி செல்வர்களும் அரசர்களும் அவர்களையெல்லாம் தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இந்த மகளிர் கடிமனை வாழ்க்கை வேத்தியல் பொதுவியல் என இது திறத்து. அது என்ன வேத்தியல் பொதுவியல் என்றால், ஆடற்கலை நிகழ்ச்சிகளை அரங்கிலே ஆடுகிற போது 2 வகையான அரங்கு. ஒன்று வேந்தர்கள் துய்ப்பதற்கான அவர்கள் மட்டத்துல, அது ஒரு ரொம்ப கிளாசிக்கல் மிக உயர்ந்த நிலையில
ஆடப்படுகின்ற ஆடல் பாடல் ஆகியெல்லாம் வேந்தர்களுடைய அரசவையில நிகழும். அது வேத்தியல். வேந்து இயல் வேத்தியல் ஆச்சு. பொதுவியல் என்றால் பொதுமக்களுக்கு இடையில அவர்களுக்கு விளங்குகிற வகையில கொஞ்சம் எளிமைப்படுத்தி ஆடுகின்ற அந்த கலை. வேத்தியல் பொதுவியல் என இருதிறத்து மாத்திரை அறிந்து ஒவ்வொரு ஒலிக்கூற்றினுடைய அளவையும் அறிந்து மயங்காமரவில் ஒரு சிறிதும் இலக்கண பிழையின்றி ஆடலும் வரியும் பாணியும் தூக்கும். ஆடல் என்றால் நாட்டியம், வரியும் அது கண்கூடு வரி, காண்வரி, உள்வரி, புறவரி என்று 8 வகையான வரி பாடல்கள். வரின்னா இசைன்னு பொருள். இசை பாடல்களும் பாணியும் தாளமும் தூக்கும் செய்யுளும் ஆகியவையெல்லாம் கூடிய குயிலுவ கருவியும் தோற்கருவி, தோலாலை செய்யப்பட்ட கருவிகள் துணை இருக்க ஆடல் பாடல் ஆகிய எல்லாம் நிகழ்த்துகின்ற இந்த பெண்கள் இவ 6 இருக்கக்கூடியவர்கள் 4 வகை மரபின் அபிநய களத்தினும். அது என்ன 4 வகை மரபு? நின்று ஆடுவார்கள், சில சமயத்துல இருந்து ஆடுவார்கள், கிடந்து ஆடுவார்கள், இயங்கி ஆடுவார்கள். 4 வகை ஆடணும். நாட்டியத்துல இந்த 4 வகை உண்டு. அமர்ந்து ஆடுதல், நின்று ஆடுதல், இயங்கி ஆடுதல், இருந்து ஆடுதல் என்று 4 வகை. 7 வகை நிலத்தினும். 7 வகை நிலங்கள் கொஞ்சம் நன்றாக கூர்ந்து பார்க்க வேண்டும். சரிகம பதனி என்று உரையாசிரியர் எழுதினாரு. இந்த சரிகம பதனிங்கிறது பின்னால இருந்தது. அது பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், நான் சொல்லியிருக்கிறேன். சட்சமம், ரிஷபம், காந்தாரம் என்ற அந்த வட சொற்களுடைய முதற் எழுத்து எடுத்து 7 சுரமாக சரிகம பதனின்னு ஆக்கினாங்க. அது அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல அப்படி இல்லை. அது எப்படி இருந்தது என்றால், குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்று சொல்லப்படுகின்ற 7 சுரங்களாக இருந்தன. இவற்றை எப்படி சரிகம பதனி மாதிரி சொன்னார்கள் என்றால், அதற்கு விடை 11ஆம் திருமுறையில கண்டராதித்தர் பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? தென்னா தெரா என்று வண்டு பாடும் தெந்தில்லை என்பது. எப்படி பாடுவாங்க? தென்னா தெனா தத்தஹாரம்னு சொல்லுவாங்க. தத்தா தை தி 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 தா தா தி தி தூ தூன்னு நான் அந்த தகர வர்க்கம் தான் பேசுவேன். இப்ப தா என்ற ஓர் எழுத்தினால இந்த சுரங்களை எல்லாம் காட்டினார்கள். அதற்கு பின்னால வந்த வழக்கம் தான் இந்த சரிகம பதனி. அந்த நடனம் ஆடுகின்ற போது பார்க்கலாம், தத்தா தீத்தை பொன்னம்பலமேன்னு பாடுவாங்க. அப்ப இந்த தகர வரிசை தான் ஒவ்வொரு எழுத்தாக இருந்து ஒவ்வொரு சுரத்தை காட்டியது. குரல், துத்தம், கைக்கிளை, ஒளி, இழை, விளரி, தாரம் என்று தென்னா தெனா என்று வண்டு பாடும் தெந்தில்லை அம்பலத்துள் என்று அவர் கண்டராதித்தர் பாடுகிறார். மலைப்பெரும் சிறப்பின் தலைக்கோல் அறிவையும். இந்த ஆடல் மகளிர்ல மிகச்சிறந்த ஆடல் மகளாக விளங்கக்கூடியவள், ஒப்புயர்வற்ற ஒரு ஆடல் மகளாக விளங்கக்கூடியவள். அவன் நின்று ஆடணும்னு தேவையில்லை, இயங்கி ஆடணும்னு தேவையில்லை. உட்கார்ந்தே தன்னுடைய உடம்பு கூறுகளாலும் முகத்தாலும் அத்தனை மெய்ப்பாடுகளையும் காட்ட முடியும். அவ்வாறு காட்டிய ஆடல் மகளிர் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். மலைப்பெரும் சிறப்பின் தலைக்கோல் அறிவையும். அவர்களுக்கு தலைக்கோல் கொடுப்பான் வேந்தன். நீ தலைக்கோலி என்றால் உன்னை ஒப்ப ஒரு நாடக மகள் இங்கு இல்லை என்பதற்கு அடையாளமாக அளிக்கப்படுகின்ற விருது. வாரம்பாடும் தோரிய மடந்தையும். வாரம் என்றால் இசைப்பாட்டு, வரிப்பாட்டு. அதை பாடுகின்ற தோரிய மடந்தைன்னா ஆடி மூத்தவர்கள். இப்ப ஆட முடியாதவங்க, அவர்களுக்கு வயதாயிடுச்சு, அகவை முதிர்ந்து போச்சு. இப்ப அவர்கள் உட்கார்ந்து கொண்டே கழியால தட்டுவார்கள். அவர்கள் வாரம்பாடும் தோரிய மடந்தையும் ஆகவே ஆடி முதிர்ந்த பாடல் மகளிர்னு சொல்லுவாங்க. அவர்களும் அவங்க எங்க உட்கார்ந்துருப்பாங்க? இடத்தூண் சேர்ந்து, அரங்குல இடப்பக்கம் ஒரு தூண் இருக்கும், அங்க உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. ஆக இது மாதிரி ஒரு நாடக அரங்கையும் நாட்டிய அரங்கையும்
அதனுடைய நீள அகலத்தையும் அதனுடைய உயரத்தையும் அங்கு கட்டப்படுகின்ற திரைச்சீலையும் அது 2 வகையாக 3 வகையாக அமைவதையும் கறந்து வரல் எழினி, பொறுமுக எழினி, ஒருமுக எழினி என்றெல்லாம் திரை பல வகைப்படுவதையும் காட்டுகின்ற ஒரே நூல் இந்த சிலப்பதிகாரம். ஆடி முதிர்ந்த பின்பு பாடல் மகளிர் தலைப்பாட்டு கூத்தியும் முதல்ல தலைக்கோலி, அடுத்தவ தலைப்பாட்டு கூத்தி முதல்ல அடி எடுத்து பாடுவாவதான். 2வது பெண்ணை பத்தி சொல்லுகிறார். தலைப்பாட்டு கூத்தியும் இடைப்பாட்டு கூத்தியும். அவ ஒரு இதை எடுத்து கொடுத்துட்டான்னா அதுக்கு அடுத்தபடியாக இடைப்பாட்டு கூத்தி அங்கிருந்து வந்து அவ பாடுவா. 8 கடை நிறுத்த 1000 கடைஞ்சு. இந்த 4 பேரை பற்றி இப்ப சொல்லியிருக்கிறார். மேலே சொல்லப்படுகின்ற இந்த தோரிய மடந்தை, தலைக்கோலி, தலைப்பாட்டு கூத்தி, இடைப்பாட்டு கூத்தி என்று இவர்களெல்லாம் 8 கடை நிறுத்த 1000 கடைஞ்சு. இவர்களெல்லாம் ஆடுகிற போது இவர்களுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுக்கணும் வேந்தன். என்ன கொடுப்பான்? 8 கடை நிறுத்த 1000 கடைஞ்சு முட்டாவைகள் முறைமையின் வழா. அவங்களுக்கு முறையாக என்ன உண்டோ அதை கொடுப்பான். அது எப்படி? 1008 கடைஞ்சு. 1008 கடைஞ்சுன்னா என்ன பொருள் என்றால், பொன்னாலாகிய மாலை. 1008 கடைஞ்சால் அது நிறுக்கப்பட்ட நிறுத்தல் அளவை. அந்த பொண்ணை அவன் கொடுக்கறான். யாரு கொடுக்கறான்? ஒரு கடைஞ்சு முதலாக 1008 கடைஞ்சு வரையில அவரவர் தகுதிக்கேற்ப. அதான் முறைமை. முட்டாவைகள் தவறுபடாத அந்த முறைமையில் வழா தாக்கணங்கு அணையர் நோக்கு வலைப்பட்டாங்கு. அதாவது நம்மை தாக்க வருகின்ற, நம்மை வருத்த வருகின்ற தெய்வம் அதனுடைய நோக்காகிய வலையிலே பட்டது போல, அப்படி இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கு தலைக்கோலி, தோரிய மகளிர், தலைப்பாட்டு கூத்தி, இடைப்பாட்டு கூத்தி ஆகிய 4 வகையினருக்கும் 1 முதலாக 1008 கடைஞ்சி அவரவர் தகுதிக்கு ஏற்ப தாக்கணங்கணைகள் நோக்கு வலைப்பட்டு அரும்பரல் அறிவும் பெரும்பிரிதாக. இவர்களுடைய அழகை பார்த்து அறிவை பலர் இழந்து விடுவார்கள். அவர்களுடைய காமம் அறிவை மயக்கும். அரும்பரல் அறிவும் பெரும்பெரிதாக அணங்கு தாக்கியது போல அவர்களால் அவர்களுடைய பார்வையினால் தாக்கப்பட்டு தவத்தோராயிரும். தவம் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களா இருந்தா கூட தடுமாறி போயிடும். வரலாறுகளுக்கா இல்லையா? மேனகையினால் விஸ்வாமித்திரன் தன்னுடைய தவ சிறப்பே இழந்துட்டான். அவன் துறக்கத்திற்கு போக முடியல. மிகப்பெரிய பேராற்றலுடைய தவசியாக இருந்தாலும் கூட அவனும் நிலை உறைந்தான். அதுதான் அருமையாக குறிஞ்சி பாட்டுல அதை மனதில் வைத்துதான் கபிலர் பாடுகிறார். பொன்னினும் மணியினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கடில் புணரும் தாழ்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்கழியை வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எளிய என்னார் தும்மருங்கறிஞர். ஒழுக்கத்துல கெட்டு போய்விட்டால் அதற்கு பிறகு மறுபடியும் அவனை பல வகையிலும் பிராயச்சித்தெல்லாம் பண்ணி கடுவாயெல்லாம் செய்து மறுபடியும் பழைய நிலையில கொண்டு வந்து நிறுத்துதல் என்பது உலகத்திலே கிடையாதுன்றான் கபிலர். தவறி கீழே போயிட்டான்னு போனதுதான் அவன் அதோட சரி. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒழுக்கம் என்று காட்டுகிறான். அதுபோல விஸ்வாமித்திரன் போயிட்டான். தவத்தோராயினும் தகை மலர் வண்டின் நகைப்பதம் பார்க்கும் இளையோராயினும். வண்டுகள் எப்படி மலரை பதம் பார்க்குமோ அதுபோல இளமை இன்பத்தை நுகர்கின்ற இளையோராக இருந்தாலும், தவத்தோராக இருந்தாலும், இளையோராக இருந்தாலும், காம விருந்தின் மடவோராயினும் காமத்தை புதிதாக நுகர்கின்ற அறிவற்ற இளைஞர்களாக இருந்தாலும், ஏம வைகள் இந்துயில்வதியும் பண்ணும் கிளையும் பழித்த தீஞ்சொல். ஏம வைகள் இந்துயில்வதியும், நல்ல இரவு நேரத்துல இனிய துயிலிலே வருகின்ற இவர்கள் எல்லாரும் இப்படி துயில் கொள்ளுகின்ற இந்த பெண்கள்வால்
காதல் கொண்டு இவர்களோடு துயில்கின்ற அடுத்த ஒரு அடி வருது. இந்த அடியை நான் படிக்கின்ற காலத்துல ரொம்ப கூர்ந்து பார்த்தது உண்டு. இதுல இதை பார்த்த பிறகு அரும்பத உரைகாரரோ அடியார்க்கு நல்லாரோ காணாத ஒரு பொருள் செம்மையினை நாவலர் நாட்டார் இங்கு கண்டார். அதாவது பண்ணும் கிளையும் படித்த தீஞ்சொல் அப்படின்னு இருக்கு. எண்ணி பாருங்க, இதை அவரை தவிர வேறு யாரும் சொல்லல. ஆனா அவர் சொன்ன பிறகும் கூட பலராலும் அது உணரப்படவில்லை. இப்ப நீங்க உணர்ந்து கொள்ள போகிறீர்கள். எப்படி அப்படின்னா, பண்ணும், பண் என்றால் பண்ணப்படுவது, வாயினால் நாவினால் இசை கூட்டி செய்வது, அதனால பண். சிறியாள் பண்ணின்னா கபிலன் புறநானூற்ற சிறிய யாழை பண்ணி செய்து என்பதற்கு பண்ணின்னு எழுதலாம். வினைச்சொல் எப்படி வினை எச்சம் எப்படி வருது பாருங்க. சிறியாள் செவ்வழி பண்ணி பண்ணி செய்து பண்ணும் கிளையும், அது என்ன கிளைங்கிறதுக்கு பண்ணினுடைய பகுதின்னு எல்லாரும் எழுதினாங்க. பண்ணும் கிளையும்னா ராகத்தினுடைய பலவேறு வகையான உட்பகுதிகள் என்று எழுதினாங்க. ஆனா படித்த தீஞ்சொல், பண்ணையும் கிளையையும் படித்த தீஞ்சொல், அந்த கிளைங்கிறதுக்கு மற்ற உரையாசிரியர் எழுதாத ஒரு பொருளை நாட்டார் எழுதினார். அது என்ன? கிளைங்கிறது கிள்ளை என்பது இடைக்குறையாக நின்றது. அவர் இடைக்குறைன்னு எழுதல, ஆனா அவர் கிள்ளை என்று எழுதினார். கிள்ளைன்னா கிளி, கிளையும்னா கிளியும் படித்த தீஞ்சொல், கிளியையும் படித்த தீஞ்சொல், கிளி போல பேசுகின்ற அந்த பெண் என்று பொருள். இந்த சொல்ல அந்த கிளையும்ங்கிறதுக்கு பண்ணின் கிளை என்று எழுதுவது பிழை. பண்ணும் கிளியும் படித்த தீஞ்சொல் எண்ணன் கலையோர் இருபெரு வீதி. இசையும் கிளியின் சொல்லும் பிறக்கிடுகின்ற தோற்று போகின்ற அந்த அளவிற்கு இனிய சொற்களை உடைய குழந்தையினுடைய பேச்சுக்கு குடலையும் யாழையும் சொல்லுவார்கள். பெண்ணினுடைய பேச்சிற்கு இசையும் கிளியின் மொழியும் சொல்லுவார்கள். பண்ணும் கிளையும் படித்த தீஞ்சொல் எண்ணன் கலையோர் இருபெரு வீதியும். பெருக்கல் எண்ணன்னு 8 8 64 கலைகள். இந்த 64 கலைகள் என்னங்கிறத நான் என்னுடைய சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடுங்கிற நூல்ல விரிவா எழுதியிருக்கிறேன். 64 கலைகள் என்ன, அவை எந்த காலத்தில் உருப்பெற்றன, 64 என்ற எண் ஏன் வந்தது என்பதெல்லாம் அங்கு விளக்கப்பட்டது. அவ்வாறு பண்ணும் கிளையும் படித்த தீஞ்சொல் எண்ணன் கலையும் கலையோர் இருபெரு வீதியும். வீதி எங்கும் இந்த 64 கலை வல்லவர்கள் மகளிர் இருக்கிறார்கள். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அறிவு இருந்ததால் தான் ராஜராஜ பெருவேந்தன் பெரிய கோயிலை கட்டி அதன் சூழ இருந்த தெருக்கள்ல 108 மகளிரை, ஆடல் மகளிரை கொண்டு வந்து கொடியேற்றினான். அந்த 108 பேரும் கல்வெட்டுகள்ல இருக்கின்றன. அதுல ஒருத்தி பேரு ரணமுக ராணி. அவளுக்கு முகத்துல ஒரு சிறு வடு, ஒரு காயம் இருக்கு. அந்த காயத்தை குறிப்பிடுகின்ற வகையில ரணமுக ராமின்னு எழுதுறான். அப்படி மற்ற பேர்களை 108 பேர்களையும் அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கிறான். அவ்வளவு கலை மிகுதியாக இருந்தது. அவங்களுக்கு என்ன வேலை? பெரிய கோயில் அங்கிருந்து வந்து கோயிலை தூய்மை செய்தல், பூ கட்டுதல், நடனம் ஆடுதல், நடனம் பயிற்றுவித்தல், இசை பயிற்றுவித்தல் ஆகிய செயல்களை எல்லாம் செய்தார். ஆக கலைமணம் கமழ்வதாக அந்த நகரம் இருந்தது. பண்ணும் கிளையும் படித்த தீஞ்சொல் எண்ணன் கலையோர் இருபெரு வீதியும். 2 வீதியினுடைய இருமருங்கும் இருந்தார்கள். வையமும் பாண்டிலும், வையம் முன்னரே பார்த்தோம், வண்டி. வையமும் பாண்டில்னா 2 சக்கரங்களை கொண்டிருக்கூடிய சகடம் என்று சொல்லப்படுவது. வையமும் பாண்டிலும் மணித்தேர் கொடுஞ்சியும். கொடுஞ்சிங்கிறது தேர்ல ஒரு தண்டு ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கும் தாமரை வடிவில. அது அங்கே நிற்கக்கூடிய அரசன் அப்படி பற்றி கொள்வதற்காக ஒரு கைத்தடி மாதிரி அது அங்கேயே நடப்பட்டிருக்கும் இந்த தேர்லயே. அதுதான் கொடுஞ்சி. தாமரை மலர் வடிவமான கோல். மணித்தேர் கொடுஞ்சியும் மெய்புகு கவசமும், உடம்புல
மெய்மறை என்று சொல்ல வேண்டும். கவசம் வட சொல். மெய்மறை, சான்றோர் மெய்மறை என்று 18 வரும். மெய்புகு கவசமும் வீழ்மணி தோட்டியும், தோட்டின்னு அங்குசம், யானை அடக்குகின்ற அங்குசமும், அதழ் புனை அரணமும், அதழ்னா தோல், தோலாலை செய்யப்பட்ட கை உரை, கை உரையும், அரியா யோகமும், வளைதரு குழியமும், வால்வன் கவரியும், வளைதரு குழியம்னா வளைதடி, இவ்வாறு அரியா யோகம், கிடுகு, கேடயம் ஆகியவையெல்லாம், வால்வன் கவரியும், மென்மையான கவரி விசிறியும் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு, ஏனப்படமும், ஏனம் என்றால் பன்றி, பன்றி போல அழகாக செய்திருக்கக்கூடிய படமும், பன்றி முகம் காட்டுகின்ற கடகு, கடகுன்னா கேடயம். அதாவது கையில, ஒரு கையில வாழ் வச்சிருக்கிறான், இன்னொரு கையில கேடயம் வச்சிருக்கான். அந்த கேடயம் பல வடிவங்களாக செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி? ஏனப்படமும், ஏனப்படம்னா பன்றியின் முகம் போல ஒரு கேடயம். காழூன்று கடிகையும், கிடுகின் படமும், கிடுகுனாலும் கேடயம்தான். இப்படி பலவேறு வகையான கேடயங்களையும், குத்துக்கோல், காழூன்று கடிகைன்னா குத்துக்கோள்கள், வளைதடி, குத்துக்கோல், கேடயம், செம்பிற் செய்னமும், இவற்றையெல்லாம் இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, இந்த வீதியில இவ்வாறு போர்க்கருவிகளையும் மற்றவற்றையும் செய்யக்கூடிய தொழிலாளிகள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முதல்ல கணிகையர் வீதியை சொல்லி முடிச்சார். 64 கலைகளையும் அறிந்த மகளிர் இருக்கக்கூடிய வீதி அது முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இப்ப தொழிலாளர் வீதியை சொல்ல வர்றார். தொழிலாளர் வீதி எப்படி சொல்றார்? அங்குசம் செய்கின்றவர்கள், அதே போல தேருக்குரிய கொடுஞ்சியை செய்யக்கூடியவர்கள், தோலால் செய்யப்படுகின்ற கையுறையை செய்யக்கூடியவர்கள், வளைதடியை செய்யக்கூடியவர்கள், கேடயம் செய்யக்கூடியவர்கள், செம்பிற்செய்னவும், இவற்றையெல்லாம் செம்பாலை செய்யக்கூடியவர்கள், கஞ்ச தொழிலவும் வெண்கலத்தாலை செய்யக்கூடியவர்கள், வம்பின் முடினவும், வம்பு என்பதற்கு புதுமைன்னு எழுதினாங்க பழைய உரையாசிரியர்கள். அது பொருத்தம் இல்லாத உரை, புதிதாக செய்கிறார்கள்னு எழுதுறாங்க. நாட்டாரையா கயிறுன்னு எழுதுறாரு. கயிற்றால் செய்யப்படுகின்ற பலவேறு வகையான கருவிகள். வம்பின் முடினவும், மாலையில் புனைனவும், மாலைய பல வகையான மாலைகளை சமைக்கக்கூடியவர்கள். வேதின துப்பமும், வேதினம்னு ஈர்வாள், அதாவது 2 அறுக்கிற கத்தியை செய்யக்கூடியவர்கள். துப்புன்னா கருவி. கோடுகடை தொழிலவும், யானையினுடைய தந்தத்தை கொண்டு கடைந்து எடுத்து பலவேறு வகையான அற்புதமான சிற்பங்களை செய்யக்கூடியவர்களும் ஆகியவர்களெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வீதி, பல்வேறு வகையான தொழில்களை செய்யக்கூடிய அவர்களுடைய வீதியை பற்றி, அதாவது மதுரை நகரை பற்றி ஒரு முழு நிலையான ஒரு ஓவியம் காட்டுகிறார். 3 பெருநகரங்களுடைய தோற்றத்தை சிலம்பு மாதிரி வேறொன்று காட்டல். இதனை பின்பற்றி பலரும் எழுதினார்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பாகவும் விரிவாகவும் எழுத, ஒரு இளைய துறவிக்கு எவ்வளவு ஒரு முதிர்ந்த அறிவு, ஒரு பட்டறிவு, கலைகளிலே தோய்ந்த ஒரு நலம் ஆகியவையெல்லாம் இருந்திருக்கின்றன என்று பார்த்து விம்மிதம் எழுதுகிறது நம்முடைய உள்ளம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.